வாரும் வாரும் தூயவரே, தாரும் தாரும் பிரசன்னமே. இந்த நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள், இந்தியர்களுக்கு ஒரு சிறப்பான நாள். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திர மாதத்தில் வரக்கூடிய ஒரு பௌர்ணமி. ஆக வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இதற்குரிய அருமையான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு சொல்லி இருக்க. நாம் வாசித்த அருமையான 90வது சங்கீதத்தின் 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். சித்திரை மாதத்தின் பௌர்ணமியை உருவாக்கினது யாரு? அல்லது உருவாவதற்கு முன்னமே இருந்தது யாரு? நம்முடைய ஆண்டவராகிய தேவனாகிய கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான். ஆக நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இவைகள் எல்லாம் உருவாக்குவதற்கு முன்னமே அவர் உயிரோடு கூட இருக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். இது இந்தியர்களின் நல்ல நாள். உலகத்தின் நல்ல நாள் ஒன்று இந்த நாள் ஒன்று இருக்கின்றது. அது என்ன நாள் என்றால், மே மாதம் 1ஆம் தேதியே தொழிலாளர்கள் தினம், உழைப்பாளர்களின் தினமாக கொண்டாடுவார்கள். அதற்கு ஏற்ப இந்த நல்ல நாளிலே நாம் வாசித்த இந்த 90வது சங்கீதத்திலே 17ஆம் வசனம், கடைசி வசனத்திலே ஆண்டவர் அழகாக இந்த உலகத்தின் மக்களுக்காக ஒரு காரியத்தை அவர் சொல்லுகின்றார். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். இது தொழிலாளர்களுடைய வசனம். ஆக எல்லாமே தேவன் இந்த உலகத்திலே, இந்த வேதாகமத்திலே நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றார். வேதாகமத்தை மாறி எந்த ஒரு காரியம் இந்த உலகத்தில் நடைபெறவே இல்லை. தொழிலாளர்கள் தினம், உழைப்பாளர்கள் தினத்துக்கு ஏற்ற விதமாக எங்கள் கைகளை உறுதிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை நேரத்திலே நமக்கு அவர் சொல்லுகின்றார். சரி, இது போகட்டும். 3வது, இந்த நல்ல நாளிலே நம்முடைய சபைக்கு ஏற்றவாறு அல்லது நம்முடைய சபை மக்களுக்காக இந்த மாதத்திலே, மே மாதத்திலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணும் ஒரு காரியம் என்னவென்றால், 14ஆம் வசனம் வாசிக்க சங்கீதம் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அல்லேலூயா. காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லி தேவன் நம்முடைய சபைக்கு வாக்குத்தத்தமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய தூய தோமேர் ஆங்கிலிக்கன் திருச்சபைக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு வாக்காக அது இருக்கின்றது. காலையிலே அவர் என்ன செய்கின்றார்? நம்மை தம்முடைய கிருபையினாலே திருப்தி ஆக்குகின்ற ஆண்டவர். தம்முடைய கிருபையினாலே திருப்தி ஆக்குகின்ற ஆண்டவர். இந்த 2026ஆம் வருடத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது பல கேள்விகளோடு கூட நாம் ஆரம்பித்தோம். 4 மாதங்கள் உருண்டோடி ஓடிவிட்டது. எப்படி ஓடிற்று என்று சொல்லி நமக்கு தெரியாது. 5ஆம் மாதத்திற்குள்ளாக நாம் கால் எடுத்து வைத்து விட்டோம். இந்த 5ஆம் மாதத்துல தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த காலை நேரத்தில் நீங்கள் என்னை தேடி வந்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த காலையிலே நான் என்னுடைய கிருபையினாலே உங்களை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. காலையிலே தம்முடைய கிருபையினாலே திருப்தியாக்குகின்ற ஆண்டவர். God gives grace and gives all the sufficient needs for us this morning. இது ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம். கிருபை கிடைப்பது என்பது ஒரு பெரிய ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? கிருபையினாலே உன்னை திருப்தியாக்குவேன். இந்த மாதத்திலே என்னுடைய கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும். நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது கிருபை கிடைப்பது, ஒருவேளை சில மனிதர்களிடத்துல நாம் போகும்போது ஒருவேளை வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணிட்டு போவோம் இல்லையா? ஆண்டவரே, இந்த மனிதனை சந்திக்க நான் போறேன், எப்படியாவது எனக்கு தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து விட்டு நாம் கடந்து செல்வது வழக்கம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? நீ கேட்பதற்கு முன்னதாகவே உன்னை திருப்தியாக்கும்படி என்னுடைய கிருபை உனக்கு இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார்.
இதுதான் மேன்மையான காரியம். மனுஷனுக்கும் தெய்வத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள். மோசே பார்வோனிடத்தில் போய் கேட்கின்றான், தயவு செய்து எங்கள் விடுதலையை தாரும் என்று சொல்லி கேட்கின்றான். ஆண்டவர் தான் சொல்லுகின்றார், நீ போய் கேள் பார்வோனிடத்திலே என்று சொல்லி. அந்த சமயத்திலே உன் போய் கேட்கும் பொழுது பார்வோன் முடியாது என்று சொல்லுகின்றான். காரணம் என்ன? வேத வசனம் சொல்லுகின்றது, தேவன் பார்வோனுடைய மனதை கடினப்படுத்தினார் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. நம்முடைய நாட்களிலே இந்த 2026 வருடம் ஒரு முக்கியமான ஒரு வருடம். அநேக காரியங்களை நாம் கேட்கலாம் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, எனக்கு இது இருந்தால் திருப்தியாக இருக்குமே என்று சொல்லி நாம் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் சில நேரங்கள் என்ன செய்வார்? அவர் கடினம் உள்ளவராய் அவர் இருப்பார். தன்னுடைய இருதயத்தை, நம்முடைய தலைவருடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்தி விடுவார். அப்பொழுது நமக்கு என்ன கிடைக்காது? சில நேரங்களில் விடுதலை கிடைக்காது. ஆனா அப்படியே விட்டு விட்டாரா ஆண்டவர் இருந்தால்? இல்லவே இல்லை. அதுதான் நாம் கவனிக்கணும். மனுஷன் முடியாதுன்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சு போடும் கதை. அது நடக்கவே நடக்காது. ஆனா ஆண்டவர் என்ன செய்கின்றார்? தம்முடைய கிருபையை அளிக்கின்றார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. தம்முடைய கிருபையை அளிக்கின்றார். எப்படி அளிக்கின்றார்? அவர் திருப்தியாக மட்டும் தம்முடைய கிருபையை அளிக்கின்றார். மீண்டும் பார்வோனிடத்திலே மோசே செல்லும் பொழுது தேவன் பார்வோனின் கண்களிலே கிருபை அளித்து விடுதலை அளிக்கும்படியான பாக்கியத்தை அவர் தருகின்றார். என் அன்பு பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் என் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். மனிதனுடைய கிருபைக்காக அல்ல, தேவன் தம்முடைய கிருபையை தந்தால்தான் நாம் திருப்தியாக இந்த உலகத்திலே வாழ முடியும். எந்த மனிதன் வருகின்றான், எந்த மனிதன் நமக்கு தலைவனாய் இருக்க போவது என்பது அல்ல, தேவனுடைய கிருபை நமக்கு இருக்க வேண்டும். அப்போதான் நாம் திருப்தியாக இருக்க முடியும். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். எங்கே கடந்து செல்கின்றார்கள்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களை அழைத்துக் கொண்டு போவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனால் இவர்கள் நினைத்த விதமாக ஒரே வருடத்திலே அவர்கள் சென்றிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் 40 வருடங்கள் தேவன் அவர்களை சுற்றி திரிய வைத்தார். சுற்றி திரிய வைத்தார். காரணம் என்ன? பல பாடங்களை அவர் கற்றுக் கொடுத்தார் அந்த ஜனங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் தேவன் செய்த காரியம் என்ன? 40 வருடங்கள் அவர்கள் சுற்றி திரிந்தாலும் அவர்கள் திருப்தியாய் இருக்கும்படியாக தேவன் செய்தார். இந்த மாதத்திலே என்ன நடந்தாலும் நம்மை சுற்றி நமக்கு கவலை இல்லை. தேவன் நம்மை திருப்தியாக்குவார். காரணம், காலையிலே நாம் அவரை தேடி வந்து விட்டோம். அவ்வளவுதான். காலையில நம்ம அவரை தேடி வந்துட்டோம். அந்த முதல் நாளிலே, மே மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய எல்லா வேலைகளும் தூர தூக்கி போட்டு விட்டு ஆண்டவரை தேடி வந்து இருக்கின்றோம். ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை திருப்தியாக வைப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். எப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கின்றார். அவர் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர், நம்மை திருப்தியாக்கும்படியாக இருக்கின்ற ஆண்டவர். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கும் சமயத்திலே திடீரென்று சொல்லி அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஏறக்குறைய 5000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அங்கு வந்து விட்டார். ஆண்டவர் பார்க்கின்றார், ஐயோ இந்த ஜனங்கள் என்னுடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கின்றார்கள், அவர்களை வீட்டுக்கு அனுப்பி விடுவோம் என்று சீடர்கள் சொன்ன பொழுது ஆண்டவர் கிருபையாய் மனம் இறங்கினார். அவர் சொன்னார், இந்த ஜனங்களுக்கு நான் உணவளித்துதான் நான் அனுப்புவேன் என்று சொன்னார். உணவளித்துதான் நான் அனுப்புவேன் என்று சொல்லி அவர் சொல்லி, யாரிடத்திலாவது ஏதாவது சாப்பிட உண்டென்றா என்று கண்டுபிடிங்க என்று சொல்லி சீடரிடத்தில் சொல்லும் பொழுது அங்கு 5 அப்பமும் 2 மீன்களையும் கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். தேவன் அதை ஆசீர்வதிக்கின்றார். நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்திலே உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். கொஞ்சம் உணவுதான் அங்கு இருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த 5000க்கும் மேற்பட்ட ஜனங்களை திருப்தியாக்கும்படியாக தம்முடைய கிருபையினாலே அவர்கள் மேல் மனம் இறங்கினார். அப்படியேதான் தேவன் இந்த மாதத்திலும் இந்த முதல் நாள் முதற்கொண்டு
தேவன் நம்மை திருப்தியாக்கும்படியாக அவர் மனம் இறங்குவார். தம்முடைய கிருபையினாலே நம்மை ஆட்கொள்ளுவார். நம்முடைய கிருபையினாலே நம்மை முடிசூட்டுவார். அந்த தேவன் இன்றும் உயிருள்ள ஆண்டவர். அவரை தேடி இந்த காலை நேரத்திலே நாம் வந்திருக்கின்றோம். ஆகவேதான் அவர் சொல்லுகின்றார், நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. எப்படி? களி கூர்ந்து மகிழும்படி, நாங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையிலே எங்களை உம்முடைய கிருபையினாலே திருப்தியாக்கும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உமது கிருபையினாலே எங்களை திருப்தி ஆக்குகின்ற ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் உம்மை தேடி நாங்கள் வந்தபடியினாலே நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களை திருப்திப்படுத்துவீராக, உம்முடைய கிருபையினாலே முடி சூட்டுவீராக. நீரே வேண்டிய நன்மையான காரியத்தை எங்களுக்கு செய்வீராக. உமக்கே எல்லா துதிகன மகிமையை நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பாராக. The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the